ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு விஜய் கனெக்ட்ஸ். இன்னைக்கு கோகுல் அப்புறம் விஜய் ஆதித்யன் நம்மளோட இணைஞ்சிருக்காங்க. இன்னைக்கு நம்ம ஆர்ஆர் அப்புறம் டிசியோட ப்ரிவ்யூ தான் பார்க்க போறோம். ஆப்ஷன்ல எந்தெந்த பிளேயர்ஸ் எல்லாம் எடுக்கணும், எந்தெந்த ஸ்லாட்லாம் இன்னும் எம்டியா இருக்கு, பர்ஸ்லாம் நமக்கு எப்படி எடுத்துட்டு போகணும், எந்தெந்த பிளேயர்ஸ் எடுத்துட்டு போனா பர்ஸ் கரெக்டா இருக்கும் அப்படின்றதெல்லாம் வந்துட்டு கோகுல் மற்றும் விஜய் இன்னைக்கு டிஸ்கஸ் பண்ண போறாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஆர்ஆர் பத்தி நம்ம பேச ஆரம்பிக்கலாம். கோகுல், உங்களோட பிளேயிங் 11 என்னவா இருக்கும் அப்படின்னு நீங்க என்ன ப்ரெடிக்ட் பண்ணிருக்கீங்க? ஆனா பிளேயிங் 11க்கு முன்னாடி ஆர்ஆர் யார் யாரை ரிலீஸ் பண்ணாங்க, என்னென்ன ட்ரேட் பண்ணாங்கங்கிறத சொல்லிட்டா பெட்டரா இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, இந்த ஐபிஎல் ஆக்ஷன் 2026னாலே முக்கியமா பேச போறது ஒரு ட்ரேடு தான். அது எல்லாத்துக்கும் தெரிஞ்ச விஷயம் தான். சஞ்சு சாம்சன் டு சிஎஸ்கே அண்ட் தே காட் ரவீந்திர ஜடேஜா அண்ட் சாம் கரன் added to the ஆர்ஆர் ஸ்குவாட். அண்ட் தென் அது போக சில ரிலீசஸும் இருந்துச்சு ஆர்ஆர் சைட்ல இருந்து. சாரி டு இன்டரப்ட். விஜய் வந்துட்டு அப்படியே அப்படி வந்தா காமிச்சாங்களே, அத நோட் பண்ணீங்களா? எதுக்கு இந்த ட்ரேட் பத்தி பேசுறப்பதான் இல்ல, நல்ல உண்மையிலேயே வந்து டு பி ஃபிராங்க் வந்து ரெண்டு டீமுக்கும் ஒரு நல்ல ட்ரேட் இது. நான் லாஸ்ட் டைம் வந்து ஆர்ஆருக்கு அந்த ஸ்பின்னர் இல்ல, பினிஷர் இல்ல. ஏன்னா பினிஷர் இல்லாம ஒரு 2-3 மேட்ச் போச்சு. அட் தி சேம் டைம் வந்து சிஎஸ்கேக்கு வந்து ஹெட்மேயரும் ஜுரேலும் நினைச்ச மாதிரி அவங்க எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி ஃபினிஷ் பண்ணியிருந்தாங்கன்னா, ஹெட்மேயர் ஃபினிஷ் பண்ணியிருந்தா ஒரு 4 மேட்ச் குவாலிஃபை நல்லா ஆடி குவாலிஃபிகேஷனுக்கு டஃப் கொடுத்து குவாலிஃபையுமே ஆயிருக்கலாம். ஆக்சுவலி உங்களுக்கு ஓப்பனிங் நல்லா செட் ஆகி நம்பர் 3 நம்பர் 4 வரை நல்லா தான் ஆடிட்டு இருந்தாங்க. அந்த ஃபினிஷிங் தான் லேகிங்காக இருந்துச்சு. அண்ட் தென் 2 ஸ்பின்னர்ஸ், 2 ஓவர்சீஸ் ஸ்பின்னர், ஸ்ரீலங்கன் ஸ்பின்னர்ஸ் பனினோசரங்கா மஹிஷா தீக்ஷனாவும் ரிலீஸ் பண்ணிட்டாங்க. 2 ஸ்பின்னர்ஸுமே ரிலீஸ் பண்ணிட்டாங்க. அதுக்கு ஜட்டு ஆட் பண்ணது ஒரு ஸ்பின்னரோட இஷ்யூ சால்வ் பண்ணிட்டாங்க. நம்ம ஆக்சுவலி ஸ்பின்னர் 2 பேர் ரிலீஸ் பண்ணிருக்காங்க கரெக்ட்டா, ஹசரங்கா அண்ட் தீக்ஷனா. ஓகே ஓகே, ஒரு பிளேயிங் 11 மாதிரி சொல்லிட்டேன்னா எங்கெங்க ஃபிட் இன். அண்ட் தென் ஆகாஷ் மத்வாலுமே ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அது ஏன் ரிலீஸ் பண்ணியிருக்காங்கன்னு தெரியல. அது நம்ம திரும்ப வரலாம் அதுக்கு. நல்லா போட்டு ரிலீஸ் பண்ண நினைக்கிறேன். அண்ட் தென் இன்னொரு அவங்களுக்கு ஆட் சஞ்சு சாம்சன், சாம் கரன், சஞ்சு சாம்சன் அகைன் மை பேட், ரவீந்திர ஜடேஜா, சாம் கரனுக்கு போக இன்னும் ஒரு அடிஷன் என்னன்னா, தே காட் டொனோவன் ஃபெரேரா, ஹைலி ரேட்டட் ஃபினிஷர். அவர் பால் ராயல்ஸ்க்கும் ஆர்ஆர் எஸ்ஏ T20ல ரொம்ப நல்லா ஃபினிஷ் பண்ணி கொடுத்துருக்காரு. இன்ஃபேக்ட் ஜேஎஸ்கேக்கும் ஆடி இருக்காரு. அதனால நிறைய பேருக்கு சூப்பர் கிங் கனெக்ஷன்ஸ்க்கும் நல்லா தெரியும். ஓகே, லாஸ்ட் இயரே இப்போ சஞ்சு போயிட்டனால, சஞ்சு இல்லாதப்ப வைபவ் சூரியவன்ஷி வந்து ஆடிட்டு இருந்தாரு. இப்போ சஞ்சு போயிட்டனால ஆக்சுவலி அவங்க சாம்சன் ரிலீஸ் பண்றதுக்கு இன்னொரு காரணம் சூரியவன்ஷியும் கிடைச்சிட்டனால ஜெய்ஸ்வால், வைபவ் சூரியவன்ஷி அது அப்படியே ஓப்பனிங். ஒண்டோன் நான் திரும்ப வரேன் ஒண்டோனுக்கு. அதுக்கு முன்னாடி நம்ம நம்பர் 4ல ரியான் பராக், அவரோட ஸ்லாட் நம்பர் 4 தான், நம்பர் 3 விட அங்கதான் பெட்டர் ஆடுவேன். நம்பர் 5 ரோஜுரேல் இருக்காரு, நம்பர் 6 ஹெட்மேயர், நம்பர் 7 ஃபெரேரா, நம்பர் 8 ஜட்டுவா இருக்கலாம். இது நம்பர் 6ல கண்டிப்பா ஹெட்மேயர் ஆடுவாரு, 7 ஃபெரேராவா இருக்கலாம். இல்லைன்னா நான் அந்த ஒரு சின்ன சேஞ்சுக்கு மட்டும் திரும்ப வரேன். ஜடேஜாக்கு அடுத்து ஒரு ஸ்பின்னர் வேணும் உங்களுக்கு. அந்த ஸ்பின்னர் யாருன்னு பின்னாடி பேசலாம். அந்த ஸ்லாட் இந்தியன் ஸ்பின்னருக்கு தான் மோஸ்ட்லி போவாங்க. அண்ட் தென் ஆர்ச்சர் அஃப்கோர்ஸ் ஸ்ட்ரைட் டு த டீம். சந்தீப் சர்மா போன வருஷம் இன்ஜுரினால கன்சிஸ்டன்ட் ஃபுல்லாக ஆட முடியல. சந்தீப் சர்மா வந்துருவாரு. துஷார் தேஷ்பாண்டே இம்பாக்ட் பிளேயராக கூட யூஸ் பண்ணலாம். இப்போ அந்த 2 ஸ்லாட் இருக்கு. நம்பர் 3, நம்பர் 9 ஸ்பின்னருக்கும். நம்பர் 3ல அவங்க சாம் கரனை கூட ஒரு கேம்பிள் மாதிரி ஆடலாம். சாம் கரன் நம்பர் 3ல ஆட விட்டா கூட, ஏன்னா சாம் கரன் 4 crores கொடுத்து ட்ரேட் இன் பண்ணி சும்மா உட்கார பெஞ்ச் பண்ண மாட்டாங்க. ஆனால் சாம் கரன் ஆட விட்டா சாம் கரன், ஃபெரேரா, ஹெட்மேயர், ஆர்ச்சர்னு போயிட்டாங்கன்னா அந்த நம்பர் 9ல அவங்க இந்தியன் ஸ்பின்னர் தான் எடுக்கிற மாதிரி இருக்கும். இந்தியன் ஸ்பின்னர்ல அவங்களுக்கு என்ன இஷ்யூனா, அவங்கள்ட்ட அவ்வளோ பர்ஸ்ல அவ்வளோ இல்லை, 16 crores கிட்ட தான் இருக்குன்னு நினைக்கிறேன். அவ்வளோ வச்சுட்டு அவங்க ரவி பிஷ்னாய்க்கோ ராகுல் சகரோ எடுக்கிறது கஷ்டம். மேபி அவங்க விக்னேஷ் புத்தூர் லெஃப்ட் ஆர்ம் அஃப்கோர்ஸ், பட் கரண் சர்மா அந்த மாதிரி பிளேயர்ஸ்க்கு ட்ரை பண்ணலாம். இல்ல நம்பர் 3க்கு வேற யார் ட்ரை பண்ணலாம்? உனக்கு எதுவும் அவங்க இப்போ நீ நம்பர் 3 சாம் கரன் சொன்ன கரெக்டா?
ஆக்சுவலி என்ன ப்ராப்ளம்னா டாப் 2 வந்து லெஃப்ட் ஹேண்டர்ஸ் இருக்காங்க. ம், ம், ம். ஸோ டாப் லெஃப்ட் ஹேண்டர்ஸ்னால சாம் கரன் லெஃப்ட் ஹேண்டர் எடுப்பான தேர்ட், அது ஒரு இதுக்கு. இன்னொன்னு என்ன அப்படின்னா சாம் கரன் வந்து டாப் ஆர்டர்ல எனக்கு தெரிஞ்சு ஐபிஎல்ல பெருசா எதுவும் பண்ணல. இன்டர்நேஷனல் சாம் கிரிக்கெட்டுமே கரன் டாப் ஆர்டர் பெருசா ஆடுனது இல்ல சாம் கரன். ஆனதில்ல. ஸோ உனக்கு வந்து நான் எப்படி யோசிக்கிறேன் அப்படின்னா நீ வந்து ஆக்சுவலி ஆர்ஆர்ல ஒரு ஓவர்சீஸ் ஸ்லாட் தான் இருக்கு, அதுவும் பார்க்கணும். ஸோ நம்பர் 3 வந்து ஒன்னு இருக்கிற பிளேயர்ல யாராவது ரைட் ஹேண்ட் இருக்கானு பார்த்தோம்னா பிரிட்டோரியஸ் இருக்கும் ஆக்சுவலி. விக்டோரியஸ் நம்பர் 3யும் ஆடுற பிளேயர். அதான் அது இல்லாம ரைட் ஹேண்ட் கரெக்டா, ம். அதனால பிரிட்டோரியஸ் இல்ல. உனக்கு வந்து எனக்கு ஆக்ஷன் இல்லை, ஏன்னா இப்ப ஆக்ஷன்ல நம்பர் 3 வேணும் அப்படின்னா ஓவர்சீஸ் ஸ்லாட் ஒண்ணுதான் இருக்கு அப்படிங்கிறப்ப கண்டிப்பா ஓவர்சீஸ் போக மாட்டேன் நம்பர் 3க்கு. அப்ப இந்தியன் நம்பர் 3 வேணும். இந்தியன் நம்பர் 3 அப்படின்னு பாக்குறப்ப நம்ம சிஎஸ்கேல இருந்து ஆல்ரெடி 2 பேர் எடுத்துட்டாங்க. என்னது திரிபாதி பத்தி அவருக்கு லாஸ்ட் சீசன் சரியா போகல. சோ இந்த சீசன் எப்படி ஃபிட் ஆவாரா எப்படி? ஆக்சுவலி திரிபாதி நல்ல பிளேயர் தான், பட் நம்பர் 3 ஃபிட் ஆக சான்ஸ் இருக்கு. இல்லன்னா நமக்கு விஜய் சங்கர் கூட ஏன்டா சிஎஸ்கேல இருந்து எடுத்துட்டே கூட இருக்காங்க. பாசிபிள் இருக்கு. நம்பர் 3 ஆடினது விஜய் சங்கர் மோஸ்ட்லி நம்பர் 4 தான். ஆனா அவங்க கூட திரிபாதிக்கு போவாங்களான்னு தெரியல ரீசன்ட் ஃபார்ம்ஸ் வச்சு. அண்ட் தென் இல்லைன்னா அவங்க மேபி பிரியம் கர்க், யாஷ் துல் மாதிரி ஒரு பிளேயர்ஸ்க்கும் அகைன் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வைஸ் பார்த்தா ஜெய்ஸ்வால் யங்ஸ்டர் ஓகே, ஐபிஎல் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. வைபவ் சூரியவன்சி அஃப்கோர்ஸ் த யங்கஸ்ட். அண்ட் தென் பின்னாடியும் பெரிய எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை. ரியான் பராக், த்ருவ் ஜுரேல் தான். இன்டர்நேஷனல் எக்ஸ்பீரியன்ஸ் அந்த லெவலுக்கு இல்லை. ரொம்ப வருஷம் 30 years யங் டீம் இஸ் ஃபைன், பட் ஹோல் இன்எக்ஸ்பீரியன்ஸ் டீம் ஆயிடக்கூடாது, அந்த மாதிரி தான் இருக்கு. பவுலிங்லேயும் ஆர்ச்சர் இருக்கனால ஓகே, ஜட்டு தான் இப்போதைக்கு அவங்களுக்கு இருக்க ஒரே எக்ஸ்பீரியன்ஸ் பிளேயர். அண்ட் தென் ஆர்ச்சர், ஹெட்மேயருக்கு கொஞ்சம் இன்டர்நேஷனல் எக்ஸ்போசர் பெட்டராக இருக்கு. மித்த எல்லாத்துக்கும் இன்டர்நேஷனல் எக்ஸ்போசரே கம்மியாக இருக்க மாதிரி தான் இருக்கு. அதனால ஐ வுட் சஜஸ்ட் பிரியம் கர்க், யாஷ் துல் மாதிரி போனா இன்னும் இன்எக்ஸ்பீரியன்ஸ் தான் ஆகுற மாதிரி இருக்கும் டீம். அதான் மேபி எக்ஸ்பீரியன்ஸ் போனா ஆக்சுவலி ராணா வந்து நம்பர் நல்லா ஆடிட்டு இருக்கான். ஏன் வந்து விட்டாங்க அது நல்ல ஒரு இம்பேலன்ஸ் அடுத்து பேசும்போது பார்க்கலாம். ஏன்னா வந்து உனக்கு சஞ்சு சாம்சன் இல்ல ராணா இல்ல அந்த சொல்றேன் அந்த டாப்ல அந்த 2-3 இந்த ஓப்பனிங் வந்து சஞ்சு ஆடிட்டு இருந்தா வைபவ் முன்னாடி. அப்புறம் நம்பர் 3 வந்து உனக்கு ராணா. அதனால வந்து அடுத்து நம்ம ராணா பத்தி பேசுவாங்க, டிசில அங்க பேசலாம். ஸோ அங்க இருந்து ரெண்டு ஓவர்சீஸ் ஒண்ணுதான் இருக்கனால நீ ஸ்பின்னர் போறேன்னா ஜாம்பா மேபி ஒரு ஆப்ஷன் இருக்கு. ஜாம்பா அஃப்கோர்ஸ் ஓவர்சீஸ் ஸ்பின்னர்னா த பெஸ்ட் ஆப்ஷன் ஜாம்பா. ஜாம்பா முன்னாடியும் ஆர்ஆர்ல இருந்திருக்காரு. ஸோ இல்லாட்டி அப்புறம் பார்த்தீங்கன்னா உனக்கு வந்து இன்னொன்று வந்து இந்தியன் ஃபாஸ்ட் பாலர்ஸ் வந்து சந்தீப் சர்மா அண்ட் தென் வந்து துஷார் தேஷ்பாண்டே 2 பேர் தான் இருக்காங்க. ஓகேவா, அதுக்கு பேக்கப்பா கண்டிப்பா 2-3 பேர் எடுக்கணும். ஏன்னா வந்து மொத்தம் யுத்பீர் சிங் சாரக் இருக்காரு. அவர் லாஸ்ட் டைமே சில மேட்சஸ் ஆடினாரு. பட் ஆல் இன் ஆல் அங்க வந்து பவுலர் கிடையாது நினைக்கிறேன். கரெக்டா, பவுலிங் ஆல்ரவுண்டர் கைண்ட் ஆஃப் திங். என்ன சொல்ல வரேன்னா உனக்கு வந்து லைக் ஆகாஷ் மத்வால் அதுவும் ஏன் விட்டாங்கன்னு தெரியல. ஆகாஷ் மத்வால் ஆக்சுவலி நல்ல பிளேயர் தான், நல்லா தான் பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தாரு. மும்பையிலையும் இருந்தாரு, முன்னாடி மும்பையிலையும் பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தாரு. அங்கேயே விட்டுட்டாங்க, இங்கேயே விட்டுட்டாங்க. மேபி அவங்க இன்னும் யங்ஸ்டர்ஸ் மாதிரி போகணும்னா சிவம் மாவி, கமலேஷ் நாகர்கோட்டி, கார்த்திக் தியாகி முன்னாடி ஒரு சூப்பர் ஓவர்ல ஃபைனல் ஓவர்ல டிஃபெண்ட் பண்ணதை யாரும் மறக்க மாட்டோம்னு நினைக்கிறேன். சூப்பர் ஓவர் மேட்ச் இல்லைன்னா டிஃபெண்ட் பண்ணிட்டாரு. அதனால திரும்ப பிளேயர் கூட போக வாய்ப்பு இருக்கு. கால் பேக் பண்ற மாதிரி சேட்டன் சக்காரியா கூட ட்ரை பண்ணலாம். ஏன்னா லெஃப்ட் ஆர்ம் ஃபாஸ்ட் பவுலர்ஸ் யாரும் இல்ல. சேட்டன் சக்காரியா, குல்தீப் சன் மேபி ஆர் ஆகாஷ் தீப் இருக்கான். ஆர்ஆர்ல ஆடின பிளேயர்ஸ் தான். லெஃப்டி சிமர்ஜித் சிங். ஓகே, சிமர்ஜித் மாதிரி ஒரு பிளேயர்ஸ் கூட போகலாம். ஆமா. இன்னும் இந்த சுபம் டூபே வச்சிருக்காங்க. மேபி அவரை கூட நம்பர் 4 நம்பர் 5 ஆனா பாவம்டா யூஸ் பண்ணுவாங்களா? சுபம் டூபே சான்ஸ் வந்து கிடைக்கிறப்பலாம் கொஞ்சம் ப்ரூவ் பண்ணுவான். ஆனா ஒரு லாங் ரன் இருக்கு, அது சமாது மாதிரி கூட வச்சுக்கலாம் மேபி. அந்த ஒரு லாங் ரன் கிடைக்காம லாங் ரன் கண்டினியூஸ் சான்சஸ் இல்ல. டு கன்க்ளூட் பார்த்தேன்னா அந்த நம்பர் 3 திரிபாதி. சௌமியா நீ சொல்லு, திரிபாதி எப்படி ஆடுவா இந்த சீசன் எடுத்தா? லாஸ்ட் சீசன் சுத்தமா சரியில்லை. ஸோ அதனால எனக்கு நம்பிக்கை இல்லை இந்த வருஷமும் ஆடுவார்னு. பார்ப்போம். எடுக்க மாட்டாங்கன்னு நான் நினைக்கிறேன் பிளேயிங் 11ல.
வரதே கஷ்டம் மாதிரி தான் தெரியுது. ஸோ டு கன்க்ளூட் வந்து நம்பர் 3 நம்ம திருப்பதி நல்ல ஆப்ஷனா இருப்பான். இல்ல இந்தியன் வேணாம் அப்படின்னா இன்எக்ஸ்பீரியன்ஸ்னா யாஸ்டர் அந்த மாதிரி. இல்ல இந்தியன் இல்லாமனா சாம் கரன் பெட்ரோஸ் அப்படி கூட மேபி புஷ் பண்ணலாம். பட் மோஸ்ட்லி வந்து அந்த ஸ்பின்னரை இவங்க இது பண்ணிட்டாங்க ஆக்சுவலி. ரவீந்திர ஜடேஜா இருக்கான். இன்னொரு ஸ்பின்னர் வேணும். அட் தி சேம் டைம் வந்து ஆகாஷ் மெட்வால் அந்த மாதிரி ஃபாஸ்ட் பால் ரிலீஸ் பண்ணனால அகைன் அங்க ஒரு கேப் இருக்கு. ஸோ அங்க ஒரு 2 மட்டும் எடுத்தாங்க. ஏன்னா துஷார் தேஷ்பாண்டே அண்ட் சந்தீப் சர்மா மட்டுமே போக முடியாது. 2 தான் இருக்கான். ஸோ இதான் கேப்ஸ் டு ஃபில் ஆர்ஆர். ஸோ நிறைய இடங்கள் ஃபில் பண்ண வேண்டியது இருக்கு ஆர்ஆர்ல இந்த வட்டம். ஆனா பர்ஸ் கம்மியா இருக்குல்ல. பர்ஸ் கம்மியா 16 தான் இருக்கு. ஆர்ஆர் இந்த வட்டம் வந்து கொஞ்சம் ஆக்ஷன்ல கம்மி பிரைஸ்ல நல்ல பிளேயர் எடுத்து ஃபிட்டிங் பண்ணா மட்டும்தான் எனக்கு தெரிஞ்சு டாப் உள்ள சான்ஸ் இருக்குன்னு சொல்லுவேன். போல்டு கால் தான் இப்ப சொல்றது. பட் எனக்கு அப்படிதான் தோணுது. நிறைய ஆனா சஞ்சு இல்ல. அகைன் வந்து ஹசரங்க விட்டுருக்காங்க. கொஞ்சம் கொஞ்சம் விட்டு ஹெட்மேர் வச்சிருக்கிறது கூட தெரியல. ஃபினிஷ் பண்ணி கொடுத்தா நல்ல பிளேயர் தான். பட் எப்படி ஒர்க் ஆக போகுதுன்னு தெரியல. லாஸ்ட் சீசன் கொஞ்சம் பண்ணிருக்கணும். ஃபெரேரா திரும்ப ரோல் பேக் பண்ணிருக்காங்க முன்னாடி விட்டதை. தென் ரவீந்திர ஜடேஜா அந்த ஃபினிஷிங் ஓரளவு ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. ஆனால் அதனால மிடில் ஆர்டர்ஸ் நம்பர் 4 பராக் வந்துட்டா நம்பர் 3 ஆட வேண்டிய பிளேயர் இந்த ஸ்பின்னர் ஃபாஸ்ட் பவுலர் மிஸ் பண்ணுது. அதெல்லாம் ஃபில் இன் பண்ணுது. சரி ஓகே. ஓகே நெக்ஸ்ட் நம்ம டிசி பத்தி பேசுவோம். ஓகே நீங்க ரிலீஸ் பண்ண பிளேயர்ஸ் பத்தி எதுவும் சொல்றீங்களா கோகுல்? சொல்லிடாதீங்க. டிசில ரிலீஸ் பண்ண பிளேயர்ஸ்ன்னு பார்த்தா சில பிக் நேம்ஸ்லாம் வந்திருக்கு. பாஃப் டு பிளஸி ஆஃப் கோர்ஸ் வி ஆல் லவ் ஹிம். நல்ல சீசன் தான். அந்த டீமுக்கு கொஞ்சம் ஃபிட் ஆகாத மாதிரி, அந்த டீமுக்கு ஏற்ற மாதிரி ஆடாத மாதிரி கொஞ்சம் தெரிஞ்சது லாஸ்ட் சீசன்ல. பட் அஃப்கோர்ஸ் கன்சிஸ்டன்சினா ஃபேஃப் அடிச்சுக்க முடியாது தான். அண்ட் தென் ஜேக் ஃப்ரேசர் மெகாக்கையும் ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ஓகே ஜேஎஃப்எம்க்கு கொஞ்சம் நிறைய இன்கன்சிஸ்டன்சி இருந்துச்சு. அதுக்கு முன்னாடி சீசன் நல்ல சீசன் இருந்தது. லாஸ்ட் சீசன்ல நல்ல பெரிய இன்கன்சிஸ்டன்சி இருந்தது. அண்ட் தென் தர்ஷன் நல்கண்டே விட்டுட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஒரு ஃபாஸ்ட் பவுலிங் ஆல்ரவுண்டர், நல்ல பவுலர் தான். கண்டினியூஸ் சான்ஸும் கிடைக்கல, விட்டுட்டாங்க. அவங்களுக்கு ஓவர்சீஸ் ஸ்லாட்டுமே கொஞ்சம் நிறைய ஃபில் பண்ண வேண்டியது இருக்குன்னு நினைக்கிறேன். டொனோவன் ஃபெரேரா ட்ரேட் பண்ணிட்டாங்க. ஒரு நல்ல ட்ரேட் இன் பண்ணியிருக்கிறது நிதிஷ் ராணா. நம்ம முன்னாடியே ராஜஸ்தான்லயே மென்ஷன் பண்ணியிருப்போம். நிதிஷ் ராணா ஒரு நல்ல ட்ரேட். ஆக்சுவலி டிசி பார்த்தோம்னா நிதிஷ் ராணா ட்ரேட் பண்ணது ஒரு நல்ல விஷயம் வந்து என்னன்னா, இந்த ஸ்லாட்டை ஃபிட்டின் பண்ண தெரியாம லாஸ்ட் டைம் வந்து அதாவது வந்து டாப் 6 வந்து எல்லா மேட்சுக்கும் மாத்தினது வந்து டிசி ஒரு டீம். போரல் வந்து நம்பர் 4 ஓப்பனிங், கருண் நாயர் கீழே மேல. ஏன்னா வந்து அந்த நம்பர் 4 செட் ஆகல. அதான் சொல்றேன், அந்த நம்பர் 4 செட் ஆகல. ஸோ நம்ம ஆக்சுவலி சோர்சஸ் வந்து 3 பிளேயர் தான் இப்ப இருக்காங்க ஸ்குவாட்லேயும். ஸ்டார்க் 1, ஸ்டப்ஸ் 1, சமீரா ஐ திங்க். ஆமா. ஸோ இன்னும் 5 ஸ்லாட் இருக்கு, ஃபாரின் ஸ்லாட்ஸ். ஸோ இப்போ நீ பிளேயிங் 11 பாத்துருவோமா? ஐ மீன் இருக்கிற பிளேயர் வச்சு பிளேயிங் 11 பாத்துருவோமா? இருக்கிற பிளேயர் வச்சு பிளேயிங் 11னா அஃப்கோர்ஸ் கேஎல் இப்போ ராணா கீழே வந்துட்டனால கேஎல்க்கு அந்த ஓப்பனிங் தான். கேஎல் டெடிகேட்டட் ஓப்பனர் மாதிரி ஆயிட்டா கேஎலோட ஒரு டேஷிங் ஓவர்சீஸ் ஓப்பனர் கண்டிப்பா போவாங்க. ஆனா அந்த ஓவர்சீஸ் ஓப்பனர் இன்னும் இல்லை, 2 பேர் விட்டுட்டனால. 1-1ல பொரெல், அபிஷேக் பொரெல் நல்ல ப்ரூவன். நிதிஷ் ராணா நம்பர் 4 எக்ஸ்பீரியன்ஸும் இருக்கு. நம்பர் 5ல அக்சர், லாஸ்ட் இயரே நம்பர் 5ல அக்சர் ஆடிட்டு இருந்தாரு. நம்பர் 6ல ஸ்டப்ஸ் வந்துருவாரு. நம்பர் 7ல அசுதோஷ் சர்மா. நம்பர் 8 விப்ராஜ் நிகம். 8 வரை நல்ல டெப்த் இருக்க ஒரு லைனப் தான். அதனாலதான் வந்து நீ டோனோவன் ஃபெரேரா விட்டது கூட அவ்வளவு அஃபெக்ட் பண்ணல ஆக்சுவலி. ஏன்னா டோனோவன் ஃபெரேராக்கு கண்டினியூஸ் சான்ஸும் இல்ல, ஸ்டப்ஸ் நல்லா ஆடிட்டு இருக்கனால. அந்த அசுதோஷ் சர்மா வேற ஃபினிஷர். அண்ட் தென் விப்ராஜ் நிகம்னாலயே நல்ல பேட். விப்பியுமே ஒரு நல்ல அடிஷனா இருந்துச்சு லாஸ்ட் டைம். நல்ல சான்ஸ் கிடைக்கல டோனோவன் ஃபெரேராக்கு. அண்ட் தென் விப்ராஜ் நிகம்க்கு அடுத்து குல்தீப் யாதவ், அதுக்கப்புறம் ஸ்டார்க், சமீரா, நட்டூன். இதை இப்போதைக்கு இருக்கிறத வச்சு நம்ம சொல்லியிருக்கோம். ஆனா ஸ்பின் டிபார்ட்மெண்ட்ல அவங்களுக்கு எந்த இஷ்யூவும் இருக்காது. குல்தீப், அக்சர்,
விப்ராஜ்னிகம் ஒரு நல்ல ஸ்பின் டிபார்ட்மெண்ட் தான் வச்சிருக்காங்க. இல்ல நான் பாக்குறதுல வந்து ஃபாஸ்ட் bowling ஆப்ஷன்ஸே இல்ல இவங்ககிட்ட. நான் ஏன் அப்படி சொல்றேன்னா இந்தியன் அதாவது வந்து ஓவர்சீஸ்ல ஓகே ஸ்டார்க் வந்து பிளேயிங் இருந்தே ஆகணும். சமீரா 50-50 சமீரா ஸ்டார்க் 2 வச்சுக்கோங்க. பேருமே எடுத்துட்டு போவாங்கன்னு நினைக்கிறேன். மோஹித் ஓகே சர்மா வேற ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க ஆக்சுவலி. அப்படிங்கிறப்ப நட்டு மட்டும்தான் சொல்லியிருக்கோம், மத்த யாருமே இல்ல. நட்டுமே வந்து உனக்கே தெரியும் இன்ஜுரி கன்சர்ன்ஸ் இருக்கு, ஃபார்ம் ரெண்டுமே இருக்கு. ஸோ நட்டு வந்து ஃபார்ம்ல இருந்து இன்ஜுரி இல்ல ஃபார்ம்ல இருக்கான் அப்படின்னா கண்டிப்பா பிளேயிங் 11. பட் ஆனா வேற யாருமே கிடையாது. ஸோ ஸ்லாட்ஸ்ல வந்து ஐ திங்க் 8 ஸ்லாட்ஸ் ரிமைனிங் இருக்கு. அதுல 5 ஓவர்சீஸ் ஸ்லாட்ஸ் இருக்கு. ஸோ 3 இந்தியன் ஸ்லாட்ஸ் இருக்கு. எனக்கு தெரிஞ்ச வந்து பேட்டிங் செம்ம இந்தியன் பேட்டிங் லைனப் இருக்கு. கீழே வந்து பவுலிங்ல தான் ஃபாஸ்ட் பவுலர்ஸ், இந்தியன் ஃபாஸ்ட் பவுலர்ஸ் கண்டிப்பா உனக்கு நட்டு இல்லாம 3 பேர் வேணும். நம்ம முன்னாடி பேசினது அதே மாதிரி யங்ஸ்டர்ஸ்க்கும் போக வாய்ப்பு இருக்கு. அந்த கார்த்திக் தியாகியா, சிவமாவி, கமலேஷ் நாகர்கோட்டி அந்த இல்ல மாதிரி ஆகாஷ் மத்வால், சிமர்ஜி மாதிரி பிளேயர்ஸ்க்கு போக வாய்ப்பு இருக்கு. ஃபாஸ்ட் பவுலிங் டிபார்ட்மெண்ட்டை ஃபில் பண்ணியே ஆகணும். எனக்கு தெரிஞ்சு ஆல்ரெடி அவங்களுக்கு லெஃப்ட் ஆர்ம் ஃபாஸ்ட் பவுலர்ஸ் இருக்காங்க. கொஞ்சம் ரைட் ஆர்ம் ஃபாஸ்ட் பவுலர்ஸ் தான் கொஞ்சம் ப்ரிஃபர் பண்ணுவாங்க. ஓகே சமீரா ரைட் ஹேண்ட் தான், பட் ஸ்டார்க் நட்டுங்கிற மாதிரி பார்க்கும்போது அண்ட் தென் ஓப்பனர்னு பார்த்தா ஷோர் ஷாட் அல்சே பென் டக்கெட்டுக்கு அவங்க போகலாம். கண்டிப்பாக அவங்களுக்கு தேவையான ஒரு மாதிரி லெஃப்ட் ஹேண்ட் ரைட் ஹேண்ட் காம்பினேஷனும் வந்துடும். ஒரு மாதிரி டேஷிங் ஓப்பனர் அவங்களுக்கு நல்ல ஃபிட்னா விக்கெட் கீப்பர். சில டீம்ஸ்க்கு இப்போ கேகேஆர் பற்றி அஃப்கோர்ஸ் பேசுவோம் அடுத்து. சில டீம்ஸ்க்கு ஃபாரின் ஓப்பனர் வந்து விக்கெட் கீப்பராக வேணுங்கிற மாதிரி இருக்கு. உங்களுக்கு விக்கெட் கீப்பர் தேவையில்ல, கேஎல் ராகுலும் பண்ணுவார், அபிஷேக் பரேலும் வேணும்னா பண்ணுவார். இவங்களுக்கு வந்து டேஷிங் ஓப்பனர் வேணும். டேஷிங் ஓப்பனர் லெஃப்ட் ஹேண்டர் ஷோர் ஷாட் அவங்க பென் டக்கெட் போகலாம். அஃப்கோர்ஸ் அது இல்லாட்டியுமே ஃபின் ஆலன் இருக்காரு, ஜேமி ஸ்மித் இருக்காரு, மித்த ஆப்ஷன்ஸுமே இருக்கு. இல்ல எனக்கு என்ன தோணுதுன்னா ஜேக்ரேசன் மேக்கருக்குமே டேஷிங் ஓப்பனர் தான், பட் ஏன்னா இன்கன்சிஸ்டன்சி. ஆக்சுவலி லாஸ்ட் டைம் வந்து அரௌண்ட் 10 crores என்னமோ நினைக்கிறேன், 9 to 10 crores, 9.75 ஐ திங்க். ஸோ மேபி பேஸ் பிரைஸ்ல அகைன் வந்து ஜேக்ரேஸ் எடுக்கிறாங்களான்னு தெரியல. இந்த வட்டம் எவ்வளவு தூரம் செல் எடுத்தாலும் கன்சிஸ்டன்ஸா அவங்க ஒரு 14 மேட்சஸ்ல 4 மேட்சஸ் அடிச்சா பத்தாது உனக்கு. பேக்கப் ஆப்ஷன் அடிக்கிறது முக்கியம் இல்ல, கன்சிஸ்டன்ட்டா நம்ம டீமை எடுத்து எப்படி கொண்டு போறோம், டீமுக்கு இம்பாக்ட் கிரியேட் பண்றோம். அதனால பென் டக்கெட் மாதிரி ஒரு பிளேயர் போங்க. இன்னொன்னும் நம்ம மென்ஷன் பண்ணோம், அவங்கள்ட்ட கருணாயர் இருக்காரு. கருணாயர் மோஸ்ட்லி லாஸ்ட் மேட்ச் வந்து மும்பையோட சரியான ஒரு இன்னிங்ஸ் ஆடினாரு. அந்த சாண்டனரோட பால் அதோட எனக்கு தெரிஞ்சு டிப் ஆயிடுச்சு. பட் வச்சுப்பாங்க ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்டா இருக்கிற மாதிரி பிளேயரா. அண்ட் தென் சமீர் ரிஸ்வியுமே இருக்காரு. சமீர் ரிஸ்வி போன தடவை நம்பர் 4 நம்பர் 5 ஒரு மாதிரி மாத்தி கொண்டு வந்துட்டு இருந்தாங்க. ஆனா நம்பர் 4ல இப்போ ராணா வந்து செட் பண்ணிட்டா, நம்பர் 5ல அக்சர் வந்துட்டா ஓரளவு கன்சிஸ்டன்ட் சான்ஸ் கிடைக்குது. ஏன்னா அசுதோஷ் சர்மா பயங்கரமா ஃபினிஷ் பண்ணி கொடுக்குறாரு. அதுக்கு மேல ஸ்டப்ஸுக்கு இப்போ இன்டர்நேஷனல் எக்ஸ்போஜரோட இன்னும் பெட்டர் ஃபினிஷிங் பண்றதுனால சமீர் ரிஸ்விக்கு கிடைக்காது. ஆனால் நல்ல பேக்கப் ஆப்ஷனாக தான் இருக்கும். சரி சௌமியா, Faf du Plessis is no more in IPL. What do you think? ஓகே, ஆக்சுவலா நான் சின்ன வயசுல சிஎஸ்கேக்கு அவர் ஆடுறதுல இருந்து நான் பார்த்துட்டு தான் இருக்கேன். எனக்கு வந்துட்டு ஃபாஃப்னாலே ஒரு ஃபயர் அப்படின்னு நான் பார்த்து வளர்ந்ததுக்கு அப்புறம் இப்போ ரீசெண்ட் டைம்ஸ்ல ஆர்சிபிக்கு கேப்டன் பண்றது கொடுத்தாங்க, பட் அது செட் ஆகலன்னு சொல்லி அப்புறம் அங்க இருந்து ரிமூவ் பண்ணிட்டு இப்போ என்ன சொல்றது, இப்பயும் ரிலீஸ் பண்ணிருக்காங்கன்னு நினைக்கிறேன் கரெக்டா. ஸோ அதனால ஒரு ப்ராப்பரான ஒரு ஃபேர்வெல் கிடைக்கல, ஒரு நல்ல பிளேயருக்கான ஒரு இது கிடைக்காம போன மாதிரி எனக்கு ஒரு ஃபீலிங். கொஞ்சம் வருத்தம் தான் அதுல. Actually, he's fit, but sometimes இந்த மாதிரி பிளேயர்ஸ் வந்து ஃபேவரா இல்ல. ஆக்சுவலா நம்ம இந்தியா சவுத் ஆப்பிரிக்கா மேட்ச்ல எல்லாம் அந்த கால் வந்துட்டு ஒரு கிராம்ப்ல கீழே விழுந்துருவாரு. அப்போ தோனி போய் அந்த கால் எல்லாம் சரி பண்றதெல்லாம் யாரால மறக்க முடியும்? தோனி அப்பப்ப ரெஜிஸ்டர் பண்ணிடணும், அதுதான் முக்கியம். பதிவு தானே முக்கியம். பதிவு பண்ணிடணும் நம்ம முடிஞ்ச அளவுக்கு. சரி ஓகே, கம்மிங் பேக். அதான் டிசிக்கு வந்து டாப் ஆர்டர்ல ஒரு ஓவர்சீஸ்,
அண்ட் தென் வந்து ஃபாஸ்ட் bowling கண்டிப்பா எடுத்தாகணும். அது ஐ எடுத்துட்டாலே திங்க் அவங்க ஆல்மோஸ்ட் மோஸ்ட்லி செட் டீம் மாதிரி தெரியுது. அவங்களுக்குமே ஒரு 21 crores கிட்ட தான் இருக்குன்னு நினைக்கிறேன். பெருசா இல்ல. ஆனா 5 ஓவர்சீஸ் ஸ்லாட் இருக்கு. மேபி அவங்க ஸ்டப்ஸ்க்கு ஒரு பேக்கப் எடுப்பாங்க கண்டிப்பா. அங்க ஓப்பனருக்குமே ஒரு பேக்கப்பா மேபி ஜேக் ஃப்ரேசர் மாதிரி ஒரு பிளேயர் கூட கம்மியான பேஸ் பிரைஸ் கிடைச்சா ஓகே. தென் ஃபாஸ்ட் பவுலர்ஸ்க்கும் ஸ்டாக்குக்கு ஒரு பேக்கப் அண்ட் சமீரா வந்து ஸ்டாக்கோட பேக்கப் மாதிரி இல்லை இப்போ. அவரும் சேர்ந்து ஆடுற மாதிரி இருக்கு. அப்போ 2 பேருக்குமே பேக்கப்ஸ் எடுக்கிற மாதிரி இருக்கும். எனக்கு தெரிஞ்சு எப்படி தோணுதுன்னா, உனக்கு ஹை பிரைஸ் எங்க டிசிஸ் வின் பண்ணணும்னா டாப் ஆர்டர் ஓவர்சீஸ், கீழே ஆடுற இந்தியன் ஃபாஸ்ட் பவுலர்ஸ்க்கு. அதர் ஓவர்சீஸ் வந்து எனக்கு தெரிஞ்சு பேஸ் பிரைஸ் அங்கங்க எடுத்தாலே 2 crores 3 crores அவ்வளவுதான். மேட் ஹென்ரி ஆடம் மில்னே அந்த மாதிரி ஒரு அந்த பிளேயர்ஸ், மாதிரி ஜேமிசன் மாதிரி பிளேயர்ஸ் கூட எடுத்துக்கலாம். மேல வந்து டாப் ஆர்டர்னா ஃபின் ஆலன் மேபி எடுத்துட்டு பேக்கப்பா, இல்லாட்டி நல்ல பிரைஸ் எடுத்துட்டு மேபி இன்னொரு பேக்கப் வேணும். ஏன்னா ஒரு பென்டெக்கர் மட்டும் நம்பி இருக்க முடியாது. ஸோ மேபி பேஸ் பிரைஸ்ல டாப் ஆர்டர் வேணும் அண்ட் ஓவர்சீஸ். இதான் நினைக்கிறேன். வேற ஏதாவது இருக்காடா? இல்ல அவ்வளவுதான். ஓகே. மாமி உனக்கு என்ன யாரு 2ல ஸ்ட்ராங்கா தெரியுது? டிசி ஆர்ஆரா? டிசி மாதிரி தான் தோணுது. எனக்கும் அதான் எனக்கு டிசி தான் ஆப்வியஸா. ஆனா ஆர்ஆர்ல நிறைய இருக்கு ஃபில் பண்றதுக்கு. பட் பிரஸ் இதுவா இருக்கு. ஆர்ஆர் கொஞ்சம் கரெக்டா அவங்களுக்கு தேவையான மாதிரி ஃபில் பண்ணி டீம் செட் ஆனிச்சுன்னா அவங்களுமே இது கொஞ்சம் இப்பயே சொல்ல முடியாது. 2ல எது லாஸ்ட் டைம் வுட்டன் ஸ்பூனுக்கு போராடின டீம்ல ஆர்ஆர் ஒரு டீம். அதையும் சொல்லிதான் ஆகணும். இந்த இடம் அப்படிதான் இருக்கு. ஜெயிச்சிட்டாங்க. வேற ஒரு என்னது? டீம் நோட்டன்ஸ் போடுவாங்க, மறக்க முடியாது. ஆமா ஆமா. ஃபர்ஸ்ட் எவர் 18 வருஷத்துல ஒரு வாட்டி தான். எதையோ சொல்ற மாதிரி இருக்கு. நம்ம இதோட வீடியோ முடிச்சுக்கிறது நல்லதுன்னு பாக்குறேன். சரி, ஓகே ஃபைன். சரி, ஓகே. ஐ திங்க் வேற ஏதாவது க்ளோசிங் பாயிண்ட்ஸ் இருக்கா? இல்ல. சரி, ஓகே ஃபைன். Okay guys, thanks for watching this video. We'll be back in another video, another preview. Until then, bye.